அழாதம்மா அழாத. ஆண்டவன் யாரையும் அனாதையா விட்டுடுறது இல்ல. பிறந்தவங்க வளர்ற வரைக்கும் தான் பெத்தவங்க துணை. அதுக்கப்புறம் சுத்தி இருக்கிறவங்களை சொந்த பந்தமாக்கிட்டு வாழணுன்றதுக்காகத்தான் மத்தவங்களையும் படைச்சிருக்கிறான். இத பார், இனிமே இது உன் வீடு மாதிரிமா. எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா இருக்கு. அன்னைக்கு என் மானத்தை பறிக்க வந்த முரட்டு கூட்டத்துல இருந்து தன் உயிரை கூட பொருட்படுத்தாம என் கற்பை காப்பாத்தினாரே, அந்த கங்கா இருந்திருந்தா எங்க தாத்தாவையும் காப்பாத்திருப்பாரு. கமாட்சி பாத்தியா, என் பிள்ளைய கெட்டவன் சொன்னியே, அவன் கெட்டவன் இல்லடி, நல்லவன். பல பேர் அவனை நல்லவன் சொல்றாங்க, சில பேர் கெட்டவன் சொல்றாங்க. என் பிள்ளை நல்லவன்டி, நல்லவன். யாரு நல்லவன் யாரு கெட்டவன்? நல்லவன் தான் கெட்டவன், கெட்டவன் தான் நல்லவன். டேய், உங்க அம்மா சொன்ன போது கூட நான் நம்பலடா. உங்க அம்மா சொன்ன போது கூட நான் நம்பலடா. உன்னை எப்படி எல்லாம் நினைச்சு வளர்த்தேன். டேய் டேய், தாய் மடியில வளர்ந்தா உன்னை வீரனாக்க முடியாதோன்னு பயந்து என் மார்லயே போட்டு வளர்த்தேன்டா. தாய் குலத்துக்கு பெருமை தரும் மகனா, வீரனுக்கெல்லாம் வீரனா, தலைவனுக்கெல்லாம் தலைவனா நீ தலை நிமிர்ந்து நிக்கணும்னு ஆசைப்பட்டேன்டா. இந்த பிள்ளைய பெறதுக்கு இவங்க எவ்வளவு பெருமைப்பட்டிருக்கணும், எவ்வளவு தவறு செய்திருக்கணும்னு பார்த்தவங்க என்ன பெருமையா பேசணும்னு நினைச்சேன். இப்படி ஒரு பிள்ளைய பெத்த பாவிங்க யாருன்னு கேட்கிற மாதிரி நடந்துக்கிட்டே. டேய், அடிச்சு வளர்க்க வேண்டிய ஒண்ணு ஆசையெல்லாம் கொட்டி வளர்த்தேன்டா. தப்பு பண்ணிட்டேன்டா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா. ஆமாப்பா, ஆமா, நீ தப்புதான் பண்ணிட்ட. நீ செய்யாத அக்கிரமத்தை நான் என்ன புதுசா பண்ணிட்டேன்? புத்தி சொல்றவங்க யோகியனா இருக்கணும். ஏய், இப்ப நான் திருந்துருவேன்டா, இப்ப நான் திருந்துருவேன். நீ என் மகனே இல்ல. போடா வெளியே, போடா வெளியே, என் முகத்திலே முழிக்காத. போடா வெளியே, போடா. ஏண்டி நீ எதுக்காக அழுதுகிட்டே இருக்கிற? அவன் போயிட்டான், போனா என்னடி, போனா என்ன, போட்டோம் போட்டோம். நிலை இல்லாம இருக்கானே, அவன் எங்க போவா, எப்படி இருக்கானோ? யார் நீ? எங்க வந்த? கங்காவை பார்க்கணும். கங்காவா? அப்படி யாரும் இங்க இல்லையே. இல்லையா? அது இருக்காரே. தோழிய விடாத. யார் நீ? கங்கா, என்ன தெரியல. நான் தான் கௌரி. கௌரியா? எங்க வந்த? கங்கா, நீங்க எல்லாம் இங்க வரலாமா? இப்படி எல்லாம் இருக்கலாமா? எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் மதிப்பு. ஆமா, எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துலதான் இருக்கணும். நீ இருக்க வேண்டிய இடமே வேற. நீ இங்கெல்லாம் வரக்கூடாது. போ போ. கங்கா, உங்க அப்பா உங்களை யாராலும் ஜெயிக்க முடியாத பெரிய வீரனா வளர்த்தாரு. ஆனா கேவலம் இந்த மதுவும் மங்கையும் உங்களை ஒவ்வொரு நாளும் தோற்கடிச்சுக்கிட்டே இருக்கு. உங்க அப்பாவும் அம்மாவும் உங்களை நினைச்சு நினைச்சு அழுதுகிட்டே இருக்காங்க. வாங்க வீட்டுக்கு. என்ன தொடாதே, என்ன தொடாதே. எனக்கு சொந்தம் இல்ல, பந்தம் இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல. எனக்கு இதுதான் உலகம். உலகமே இதுதான். நீ போ.
பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? எப்படி இருக்கீங்க? நீ எப்படி இருக்க? அப்புறம் பேசுவோம். முதல்ல சாப்பாடு வாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எப்படா? அன்னைக்கு ஒரு நாள் ஒரு வீட்டுக்குள்ள புகுந்து கொள்ளை அடிச்சு அவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிட்டு அதே வீட்டுல நம்ம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து விருந்து சாப்பிட்டவர்கள் ஞாபகம்க்கா? வழக்கப்பட்டவன் இல்லையா? அதனாலதான் அதே மாதிரி விருந்த இன்னைக்கு அவன் வீட்டிலேயே நமக்கு வைக்கிறான். அந்த கொடுமை எல்லாம் இப்ப ஏன்டா ஞாபகப்படுத்துறீங்க? நான் அதெல்லாம் மறந்துட்டு உள்ளத்தையே மாத்திக்கிட்டு நல்லவனா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். உள்ளத்தை மாத்திக்கலாம், ஆனா உறவை மாத்திக்க முடியுமா? உள்ளத்தை மாத்திக்கிட்டவங்களோட தான் உறவா இருக்க முடியும். ஏன் உறவுக்காக உள்ளத்தை மாத்திக்க கூடாதா? உறவுக்காக தாண்டா உள்ளத்தையே மாத்திக்கிட்டேனா? டேய், நான் எப்பேற்பட்டவன் தெரியுமில்ல? நான் எப்பேற்பட்டவன் தெரியுமில்ல உங்களுக்கு எல்லாம்? பச்சை புள்ளையில இருந்து பழுத்த பழம் வரைக்கும் இந்த கையாலேயே வெட்டி சாச்ச வேண்டானா? பெண்கள்லாம் புனிதமா நினைக்கிற மாங்கல்யத்தை அறுத்து எரியறது தாண்டா எனக்கு ஆனந்தம். மாளிகையில இருந்து மண் குடிசை வரைக்கும் கொள்ளை அடிச்சிருக்கிறேன். எத்தனை குடிசைக்கு நெருப்பு வச்சிருக்கிறேன். அதுல ஏற்பட்ட அழுகுறலும் கண்ணீரும் எனக்கு ஆனந்தமா இருந்துச்சு. ஆனா ஆனா அதுக்கப்புறம் தான் நான் செய்த தவற உணர்ந்தேன். நான் செய்த கொடுமைகளுக்காகவும் நான் செய்த குத்தங்களுக்காகவும் கண்ணீர் வடிச்சேன்டா. என் மனசுல படிஞ்சிருந்த கரை மறைஞ்சு போச்சு. இப்போ புது வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப எனக்கு மனசுல பாரமும் இல்ல, வாழ்க்கையில பயமும் இல்ல. ஆமா, என்னடா புதுசா வேதாந்தம் பேசுற? வேதாந்தம் பேசலடா. இப்போ நான் சத்தியத்தின்படிதான் நடக்கிறேன், தர்மத்தின்படிதான் வாழறேன். என்னடா சத்தியத்தையும் தர்மத்தை பத்தியும் பெருசா பேசுற? நேர்மை நியாயத்துக்கு கட்டுப்பட்டவன் எவன்டா ஒழுங்கா வாழ்ந்திருக்கிறான்? பொய்யே சொல்ல மாட்டேன்னு சொன்னா அரிச்சந்திரன் பொண்டாட்டியும் புள்ளையும் ஏலத்துல விட்டதான் மிச்சம். தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லைன்னு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டா ராம. வாழ்க்கையில பெரும்பகுதிய காட்டுல அலைஞ்சு கஷ்டப்பட்டதான் மிச்சம். தர்மத்தை பேர்லயே வச்சிருந்தான் பாண்டவருடைய மூத்தவன் தர்மம். கண்டதென்ன கண்டதென்ன குந்த கூட இடம் இல்லாம அலையோ அலைன்னு அலைஞ்சதாண்டா மிச்சம். இதுக்கப்புறம் கூடவா சத்தியம் நேர்மை நியாயம் நீதினு பேசுற? கட்டாரி, எதுலயுமே ஆரம்பத்தை பார்க்க கூடாது, முடிவைத்தான் பார்க்கணும். இப்ப நாங்க ஒரு முடிவோட தான் இங்க வந்திருக்கிறோம். முடிவா? என்னடா சொல்ற? கதிர்வேலு, உன் வீட்டுல நாங்க விருந்து சாப்பிடறதுக்காக வரல, உன்னை எங்களோட அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம். எங்க? கொள்ளையடிக்கிறதுக்கா? டேய், உங்களெல்லாம் கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த தொழிலை விட்டுட்டு கண்ணியமா கௌரவமா வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்கடா. அப்படின்னா எங்களை காட்டி கொடுக்கவும் தயங்க மாட்டேன் இல்லையா? இல்ல, நீங்க நல்லவங்களா வாழணும் தான் சொல்றேன். கதிர்வேலு, வீண எங்களை விரோதிச்சுக்காரு. டேய், இந்த உலகத்துல கடவுளை தவிர வேற யாருக்கு நான் பயப்படுறது இல்ல. அந்த கடவுளுக்கே நாங்க பயப்படுறதில்ல, தெரியுமா உனக்கு? தெரியும். நேர்மை கெட்டவங்க யாருக்குமே பயப்படுறதில்லை, எனக்கு நல்லா தெரியும்.